ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, தி ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி சீசன் 1 எபிசோட் 12. இந்த எபிசோடோட இந்த சீசன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சீசன் 2 வரும் அப்படின்னு சொல்லல. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொடுக்கவே இல்ல. எப்போ வரும்னு தெரியல. பட் நான் கண்டிப்பா சீசன் 2 போடுறேன். பட் சீசன் 1க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்ட பொறுத்து தான் சீசன் 2 நான் போடுறதா வேணாமா அப்படின்னு யோசிக்க முடியும். சரி, வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். போன எபிசோட்லயே சம்மர் வெகேஷன் லீவ் விட்டுட்டாங்க. இப்போ சம்மர் வெகேஷனோட முதல் நாள். அந்த முதல் நாள்ல எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா காலத்த கழிக்கணும். அதாவது நேரத்த பொழுதுபோக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசங்க, பொண்ணுங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து எங்கேயோ போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பசங்க, பொண்ணுங்கன்னா வேற யாரு? நம்ம ரிண்டரோட பசங்க, அப்புறம் நம்ம கௌருக்கோ, அப்புறம் ஹொஷினா 2 பேரும் இங்க வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உசாமி நைட்டு பூரா தூங்காம இருந்தான்னு சொல்லலாம். ஆனா ரிண்டரோவும் நைட்டு பூரா தூங்கவே இல்ல. காரணம் கௌருக்கோவ பார்க்குறேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்துல இருக்கிறான். சரி, இவங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்களா? ஆனா ஹொஷினாவுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னு வெளிய சொல்ல மாட்டேங்கிறா. அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போனதுக்கப்புறம் உசாமியோட வாய பார்க்கணுமே, சும்மா ஜொல்லு அந்த மாரி ஊத்துச்சு. அவன் கூட சேர்ந்து நம்ம கௌரவ்கவும் அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவங்க அங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, "ஹொஷினா, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம்" அப்படின்னு சொல்றா. பட் இருந்தாலுமே, "பரவால்ல ஹொஷினா, நீங்க வந்து பாரு, சாப்பிடறதுக்கெல்லாம் செமையா இருக்குது தெரியுமா?" அப்படின்னு அவளும் சொல்றாளா. அப்படின்னு சரி, எல்லாருமே அங்க பார்க்கறனால பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஹொஷினா மட்டும் ஆதி இடத்துல தான் நின்னுகிட்டு இருக்கிறா. எதுவுமே வாங்குறதுக்கும் பிடிக்காம அவ ஒரு மாரி வேண்டா வெறுப்பா அங்கேயே நின்னுகிட்டு இருக்கிறா. "அங்கிருந்தா எப்படி உன்னால பார்க்க முடியும் ஹொஷினா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வந்து பாரு, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குது பாரு" அப்படிங்கிறாங்க. "ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும், பரவால்ல" அப்படிங்கிறான். ஆனா இவங்களுமே சாப்பாடு வாங்கிட்டாங்களா. இன்னொரு பக்கம் நம்ம உசாமி நெறைய தின்பண்டம் வாங்கலாம் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டான். இருக்கிற எல்லா பணத்தையும் இப்படியே வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா, சாப்பாட்டுக்கு இப்படி வாங்கிட்டா, நைட்டு பட்டாசுக்கு என்ன வாங்குறது அப்படின்னு சகு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி, நைட்டுக்கு பட்டாசு தானே, அத நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம்டா. நைட்டுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குதுல்ல, ஈவினிங் நம்ம போய் வாங்கிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு ரென்டரோ சொல்றான். பட் இருந்தாலுமே எனக்கு இப்ப குடிக்கணும்னு ஏதாவது தோணுது. நான் ஏதாவது ஜூஸ் கீது குடிச்சுக்கிட்டு அப்படின்னு லெஃப்ட்ல பார்க்கும்போது டோனட் கடை இருக்குது. டோனட்ட பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாரி ஜொல்லு ஊத்துது. "என்னடா ஆச்சு? டோனட் கீது ஏதாவது வாங்குறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம்" அப்படின்னு சொல்றான். பட் இருந்தாலுமே அவனுக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குது. "என்னடா இது, குழந்தை பையனுக்கு டோனட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது" அப்படின்னு உசாமி கிண்டல் பண்ண, "உசாமி, நீ எதுக்கு அவன கிண்டல் பண்ற? சக்கு, உங்களுக்கும் டோனட் சாப்பிட பிடிக்குமா? சொல்லப்போனா ஹொஷினாவுக்கு டோனட் சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா?" அப்படின்னு கௌருகோ சொல்லும்போது, "உனக்கு டோனட் வேணுமா ஹொஷினான்னு?" கேட்கிறா. "இல்ல, எனக்கு அதெல்லாம் வேணாம் கௌருகோ. எனக்கு இங்க இருக்கிற சாண்ட்விச்சே போதும். அதை நான் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு அவளும் சிரிச்சுக்கிட்டே சொல்றா. ஆனா இவளுக்கும் எச்ச ஊறுது. ஏன்னா அவ அந்த டோனட்ட பார்க்கும்போது ரொம்பவே இவளுக்கு பிடிச்சு போச்சு. இவளுக்கு டோனட் வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா என்ன பண்றது? இவளுக்கு இருக்கிற இந்த அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்னால அத வாங்க கூட முடியல. இவ இப்படி இந்த டோனட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம சக்கு பார்க்குறானா. அப்படியே சீன் கட் பண்ணா இவங்க பீச்சுக்கு வந்துட்டாங்க. பீச்சுக்கு வந்த அடுத்த செகண்ட் என்ன, ஒரே குளியல் தான். ஆனா முழுசா நனையாம கால்ல மட்டும் சும்மா அந்த தண்ணி சில்லுன்னு பாயறதுக்கு அவங்க அங்க போய் நிக்கிறாங்க கரையோரமா. அந்த தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. எல்லாரும் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து விளையாடுறத பார்த்துட்டு நம்ம ஹொஷினா தனியா நிக்கிறா. ஏன்னா அவங்களோட செருப்பு கூட நின்னுகிட்டு இருக்கிறா. ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவளுக்கெல்லாம் ஒரே கவலை தான். இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் என் மேல அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஆனா நான் இவங்கள விட்டு தனியா இருக்கிற மாரி எனக்கு தோணுது அப்படின்னு அவ ஒரு மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஈவினிங் ஆயிருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடித்த அடுத்த செகண்டே மறுபடியும் உசாமி அங்க விளையாட போறானா. "டேய், இப்பதான்டா தின்னு முடிச்சேன். மறுபடியும் எங்கடா போற?" அப்படின்னு யுரிட்டா சொல்லும்போது, "சும்மா ஜீரணம் ஆகுற வரைக்கும் சாப்பிட்டு வந்துர்றேன்டா" அப்படின்னு அவனும் இங்கிருந்து கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் ஹொஷினாவுக்கு சாப்பிடவே தோணல. அவ சாண்ட்விச்ச கையிலே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறா. பசங்க விளையாட போயிட்டாங்க. "ஆக்சுவலி ஹொஷினா, உனக்கு ஏதாவது பிரச்சனையாடி? ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு. ஏன் இப்படி தனியா இருக்கிற ஒரு மாரி?" அப்படின்னு அவளும் சொல்றாளா. "எனக்கு பிரச்சனைலாம் எதுவும் இல்லடி. நான் நல்லா தானே இருக்கிறேன். ஏன் ஒரு மாரி கேட்குற?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ நடந்துக்கிறதுலயே தெரியுது உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. சரி வா, நம்ம போய் அத பேசி தீர்த்துக்கலாம்" அப்படின்னு கௌருக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறா. இங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்களா. "டேய் பாய்ஸ், நம்ம ஹொஷினா நம்மகிட்ட ஏதோ சொல்லணுமாமாடா" அப்படின்னு அவளும் கௌருக்கு சொல்றா. இன்னொரு பக்கம், "சொல்லு ஹொஷினா, என்ன விஷயம்?" அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஏன்னா இன்னைக்கு நான் உங்க கூட ஒண்ணா சேர்ந்து வரதுக்கு ரொம்பவே பாக்கியம் பண்ணியிருக்கணும். எனக்கு உங்களோட சேர்ந்து வெளிய போறது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலுமே நீங்க எல்லாருமே இப்ப என் கூட இருக்கிறீங்கல்ல. ஆனாலுமே என்ன மன்னிச்சிடுங்க. சின்ன வயசுல இருந்து நெறைய ஆம்பள பசங்க என்ன ட்ராமாடைஸ் பண்ணியிருக்கானுங்க. அதாவது என் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டம் குடுத்துருக்கானுங்க. நெறைய பேர் என்ன கிண்டல் பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் என் வாழ்க்கையில பசங்கள பார்த்தாலே நான் பயந்துக்கிறேன். ஆனா நான் உங்கள பார்த்து என்னைக்குமே பயந்ததே கிடையாது. நீங்க என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் நான் உங்கள இன்னும் முழுசா ஃப்ரெண்டா பார்க்கல. ஆனா நீங்க என்ன முழுசா ஃப்ரெண்டா பார்க்குறீங்க அப்படிங்கிறத என்னால இன்னும் முழுசா ஏத்துக்க முடியல. அதனால தான் எனக்கு ஒரு மாரி பயமா இருக்குது. ஒத்துக்கிறேன், நீங்க என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்க தான். பட் எனக்கு ஒரு மாரி இன்னும் கூச்சம் இருக்குது. அந்த கூச்சத்த மறைச்சு நான் உங்ககிட்ட விளையாடணும்னு ஆசைப்படுறேன். என்னால சுத்தமா முடியல. அதனால தான் நான் உங்க கூட விளையாட முடியாததுக்கு மன்னிச்சிடுங்க" அப்படின்னு அவளும் சொல்றாளா. "அவ்வளோதான் விஷயமா? நான் கீழ ஏதோ பெரிய விஷயம்னு நெனச்சுக்கிட்டேன்" அப்படின்னு
இங்க எல்லாருமே பேசிட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாரு அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நான் எப்படி உன்ன பாத்துக்கிறனோ, அதே மாரி தான் அவங்களும் உன்ன பாத்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்கள பாத்து இப்படி ஓப்பனா சொல்லிட்ட பாத்தியா? பரவால்ல மனசுல இருக்கிறதையாவது சொன்னியே! அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு கௌரவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இது எல்லாத்தையுமே நெனச்சு பாத்துக்கிட்டு, இவ பாட்டுக்கு அங்க சைலன்ட்டா நின்னுகிட்டு இருக்காளா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு தண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம சக்கு மேல எடுத்து அடிக்கிறான். ஸோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவளும் இவ தண்ணி எடுத்து அடிச்சதுக்கு இவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. இங்க பாரு, நான் யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க கூடலாம் போய் எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன். வெளிய போய் சாப்பிட மாட்டேன். அத முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு சக்கு சொல்லும்போது, என்ன அதுக்கும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. ஏய் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா இல்லையா? அப்படின்னு சக்கு கேட்கறான். டேய் நீ என்னடா சொன்ன சக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்றியா? அப்படின்னு உசமி சொல்றான். அட பைத்தியக்காரா! நாம எல்லாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஏற்கனவே தெரியும்லடா. அத நான் அவளுக்கு மறுபடியும் புரியிற மாரி சொன்னேன். அது கூட உன் மரமண்டைக்கு புரியலையா? அப்படின்னு உசாமி கிட்ட சொல்றான். அட ஆமால்ல. இங்க பாரு ஹோஷினா, நாங்க எல்லாருமே உன்ன மாரி தான். நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அத முதல்ல புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம ரிண்டரோவுமே அவனோட மனசுல இருக்கிறத சொன்னான். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது நானும் உன்ன மாரி தான் இருந்தேன் ஹோஷினா. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிருச்சு. அதே மாரி தான் இப்ப நீ இருக்கிற. போக போக பழகிரும் அப்படின்னு சொல்றாங்களா. இன்னொரு பக்கம் கௌருக்கோ அவள புடிச்சு தள்ளி விட, வாடி போய் விளையாடல அப்படின்னு அவ கீழ விழுந்துடுறா. கீழ விழுந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி சும்மா சில்லுன்னு இருக்குது. என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆகலையான்னு கேட்கும்போது, எனக்கு எதுவும் ஆகல. எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஆனந்த கண்ணீரோட சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி ஓகே. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிருச்சுல்ல. எந்திரி அப்படின்னு கைய குடுக்குறாங்க. இப்ப எல்லாருமே சன்செட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஈவினிங் ஆன உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பட்டாசு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா, இவங்க சம்மர் வெகேஷன முதல்ல ஆரம்பிக்கும்போது, இந்த வெடிகளோட தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்குறாங்களா. அண்ட் ஈவினிங் தயாராயிருச்சு. அந்த இடத்த சுத்தம் பண்ணி, அந்த இடத்துல பட்டாசு வைக்கணும். பெருசாலாம் எதுவும் வைக்க மாட்டாங்க. கம்பி மத்தாப்பு சும்மா ஒரு டப்பாவுல வச்சு, அத நல்லா பொரி பொரியா வர மாரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. இன்னொரு பக்கம் ஹொஷினாவுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. சக்கு என்ன பண்றான்? அவன் அவனுக்காக வாங்கி வச்சிருந்த டோனட். சொல்லப்போனா இவன் அந்த டோனட் ஷாப்ப பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தான் இவனுக்காக கொஞ்சம் வாங்கி வச்சிருந்திருப்பான். இத குடுத்ததுக்கு அப்புறம், "எனக்காக டோனட் குடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சக்கு" அப்படின்னு சொல்றான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களோட வந்து விளையாடு. சோகமெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டானா, ரொம்பவே நன்றி அப்படின்னு அந்த டோனட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. ஸோ இப்படி பசங்க எல்லாருமே இப்படி இருக்கும்போது, இவ எதுக்காக பசங்கள பார்த்து பயப்படுறா அப்படின்னு இவளுக்கே ஒரு மாரி சந்தேகம் வருது. நாம பண்றது சரிதானா? இல்லையா? அப்படின்னு அவளுக்கே ஒரு மாரி குழப்பம் வருது. உடனே டோனட்லாம் வாங்குன உடனே, "இங்க பாரு டோனட்லாம் சாப்பிட்டு முடிச்சது போதும். வா நம்ம பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கலாம்" அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க. சரி இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு உடனே கொளுத்துறாங்களா, அந்த இடத்துல நல்லா மத்தாப்பெல்லாம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதுல ரொம்பவே சந்தோஷம். அந்த குளிர்ல இந்த சூட்டுக்கு அந்த வெளிச்சம் உண்மையிலேயே பளிச்சுன்னு தெரியுது. அப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்லா மத்தாப்பெல்லாம் ஒண்ணா சேர்ந்து கொழுந்து வந்து எரியுது. ஆனா, அது 5 செகண்ட்ல புஸ்ஸுன்னு போயிருச்சு. "என்னடா இது அதுக்குள்ள போயிருச்சா?" அப்படின்னு உசாமி சொல்றான். "ஆமா பின்ன ஒரு மத்தாப்ப பத்த வைக்கணும். 10 மத்தாப்ப ஒண்ணா பத்த வச்சா அப்புறம் நொட்டுமா?" அப்படின்னு யூரிட்டா சொல்றான். அப்படின்னா சரி இதுக்கு மேல இங்க எதுவும் இல்லையாட்ருக்குது. நான் போய் இன்னும் வாங்கிட்டு வர போறேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நானும் வரட்டா? எனக்கும் பட்டாசு இன்னும் வெடிக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு ஹொஷினா சொல்றா. "பாத்தியா ஹொஷினா? எனக்கு தோன்ற மாரி தான் உனக்கு தோணி இருக்குது. சரி அப்படின்னு வா நாமளும் போய் பட்டாசு வாங்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது யுரிட்டாவும் வரான். சக்குவும் நானும் பட்டாசு வாங்க வரேன் அப்படின்னு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. சரி ரிண்டரோ நீ என்னடா பண்றன்னு கேட்கும்போது, "எனக்கு போர் அடிக்குதுடா. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றான். சரி இங்க இருக்கிற பொருள பத்திரமா பார்த்துக்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு உசமி சொல்லிட்டு போயிட்டான். இங்க மீதி இன்னும் ஒரு பாக்கெட் மத்தாப்பு இருக்கும். அந்த மத்தாப்ப கௌருக்கோ அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பத்த வைக்கலாம். பத்த வச்சு அந்த வெளிச்சத்திலேயே இவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மத்தாப்பு சும்மா பொறி பொறி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நிஜமாலுமே இன்னைக்கு எனக்கு நாள் ரொம்பவே புடிச்சிருக்குது ரிண்டரோ. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒண்ணா சேர்ந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்க பசங்க எல்லாருமே ஹொஷினா கூட நீங்க நல்லா குளோஸ் ஆயிட்டீங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவள நெறைய பேர் ஒரு மாரி காயப்படுத்துனாங்க. அன்னையிலிருந்து அவளுக்கு பசங்கனாலே பிடிக்கிறதும் கிடையாது. பசங்கனாலே அவ பயந்து பயந்து போயிட்டு இருப்பா. பொண்ணுங்க கூட இருக்கும்போது அவ அழகா ஒரு புன்சிரிப்பு சிரிப்பா. அந்த சிரிப்ப பார்த்துக்கிட்டே ஒரு நாள் முழுக்க இருந்துற முடியும். ஆனா அவளாலயும் இப்படியே காலம் முழுக்க இருந்துற முடியாதுல்ல. அத நெனச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் உங்கள பார்க்குற வரைக்கும் தான். உங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவ ரொம்பவே மாறிட்டா. சக்கு, உசாமி, யொரிடா அப்புறம் ரிண்டர உங்க 4 பேரையுமே அவ பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறா. அவளுக்கு பசங்க மேல ஒரு நம்பிக்கை இப்ப தான் வந்திருக்குது. அதுக்கு எல்லாமே உங்களால தான் காரணம். அதனால நான் உனக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ரிண்டரோ அப்படின்னு அவளும் சொல்றாளா. என்னது? எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறியா? நான் ஒண்ணும் பெருசா பண்ணவே இல்லையே கௌரவ்க்கோ. ஏன்னா ஆரம்பத்துல நான் ஹொஷினாவ பார்க்கும்போது, அவ என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா. ஆனா எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் தோணல. எனக்கு அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா அப்படி போக போக தான் எனக்கு நெறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. உன்ன பத்தி தெரிய வந்தது. அப்புறம் ஹொஷினாவ பத்தி தெரிய வந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள பத்தி தெரிய வந்தது.
சொல்லப்போனா கிக்கியோவுக்கும் நம்ப சிடோரிக்கும் இருக்கிற வித்தியாசங்க எல்லாமே மத்தவங்க மாரி நீ பார்க்கலைல்ல. அதுவரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா, எனக்கு நெறைய விஷயங்கள் பிடிக்காது. அது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீ எனக்கு எடுத்துக்காட்டி தானே எனக்கு புரியும். ஸோ, அதனால தான் நீ என் வாழ்க்கையில வந்ததுனால, என் வாழ்க்கை ரொம்பவே அழகாச்சு. சொல்லப்போனா, எனக்கு பிடிச்ச மாரி என் வாழ்க்கைய நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன். விட்டு குடுக்காம இருக்கிறது எப்படின்னு உன்ன பார்த்து தான் கத்துக்கிட்டேன். ஸோ, அதனால நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியாகணும். என் வாழ்க்கையில நீ வந்து எனக்கு ரொம்பவே பெரிய நல்லது பண்ணிட்ட அப்படின்னு அவனும் சொல்றானா, சரி ஓகே. இந்தா இந்த மத்தாப்பு பத்திருச்சு பாரு. இந்தா இத கையில புடிச்சுக்க அப்படின்னு அவளும் சொல்றாளா, இவனும் அந்த மத்தாப்பு வெடிச்சதுலயே நம்ம கௌருக்காவோட மூஞ்சிய பார்க்குறான். ரொம்பவே அழகா இருக்கிற நம்ம கௌருக்காவ அவன் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறான். பட் அவனால எதுவும் சொல்ல முடியல. பாத்தியா பட்டாசு இன்னும் நல்லா கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு அவளும் சொல்லும்போது, அவ அந்த நேரத்துல என்ன யோசிச்சான்னு தெரியல. அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட மனசு நம்ம கௌரவுக்கா கிட்ட பேசிச்சு. "கௌருக்கோ எனக்கு உன்ன புடிச்சிருக்குது" அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறம் அவளோட மூஞ்சிய பார்க்கணுமே, சும்மா தக்காளி பழம் மாரி செவந்து போச்சு. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனும் ஆச்சரியப்பட்டு அப்படியே சொல்லிட்டானா, இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளும் மனசு விட்டு ஏதோ சொல்றதுக்குள்ள இந்த பைத்தியக்கார உசாமி குறுக்க வந்துட்டான். "பட்டாசு வாங்கியாச்சு" அப்படின்னு கத்தம்போது 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. "ஏன்டா பைத்தியக்காரா சொல்லிட்டு வரமாட்டியா? எதுக்கு இப்படி கத்துன?" அப்படின்னு கேட்கும்போது, "மச்சான் பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டேன்டா. இதுக்கு மேல கொளுத்துறதுக்கு என்ன இருக்குது? வா நம்ம போய் பட்டாசு கொளுத்தலாம். ஏன் உன் மூஞ்சி இப்படி செவந்து போயிருக்குது? ஏதாவது பட்டாசு கீது மூஞ்சில பட்டுருச்சான்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா நம்ம போய் பட்டாசு வெடிக்கலாம்" அப்படின்னு ரிண்டரும் இங்க உசாமிய கூட்டிட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் அவங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு தயாராகுறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு வெடி வெடிச்சு விட்டு ஒருத்தி ஆச்சரியத்திலேயே இருக்கிறா. "என்னாச்சு கௌருக்கோ? வா நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த மத்தாப்பு பத்த வச்சதெல்லாம் எடுத்துட்டு அவளும் இங்கிருந்து கிளம்பிட்டாளா. ஹுஷினாவுக்கு என்னன்னே புரியல. சரி இப்ப ஏதோ சம்பவம் நடந்திருக்க மாட்டிருக்குது அப்படின்னு மனசுல நினைக்கிறா. தான் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறம் அவ என்ன நினைப்பாளோ அப்படின்னு இவன் ஒரு மாரி கவலையா இருக்கிறான். 2 பேருமே பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சோகமா தான் இருக்கிறாங்க. ஒரு வழியா அப்படி பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கிற ரிண்டரோ பைத்தியக்காரன் மாரி மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். "பைத்தியக்காரனா நீ? எதுக்குடா பொசுக்குன்னு அவகிட்ட உன்னோட ஃபீலிங்ஸ சொன்ன? ஆனா அது நான் மனசுல நெனச்சது எப்படி வெளிய வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் இருந்தாலுமே என் மனசு இப்ப கொஞ்சம் பாரமா இல்லாத மாரி இருக்குது. என் மனசு ரொம்ப லேசான மாரி இருக்குது. என் ஃபீலிங்ஸ்னால அவகிட்ட சொல்லிட்டேன். பட் என் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதுனால நான் அவள கட்டாயப்படுத்தக் கூடாது. அவளோட ஃபீலிங்ஸ மதிச்சு அவ என்ன காதலிச்சான்னா எனக்கு ஓகே தான். ஒரு நிமிஷம் நான் இன்னும் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு அவனும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் கௌருக்கோ இன்னும் அதே பீதியில தான் இருக்கிறா. அவ பாட்டுக்கு நடந்து போய்க்கிட்டு இருக்கிறா. "ஹுஷினா என்னடி ஆச்சு?" அப்படின்னு அவளும் சொல்லும்போது, "ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்றா. திடீர்னு யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ரிண்டரோ. ஆச்சரியத்துல திகைச்சு போய் நிக்கிற கௌருக்கோ. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது. மேபி சீசன் 2 வந்து இவங்களோட லவ் ஸ்டோரி இன்னும் கன்டினியூட்டி குடுக்கறதுக்கா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ரொம்பவே நல்லா ஹோல்சமா போய்க்கிட்டு இருக்கிற இந்த கப்பிள்ஸ். உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணிருங்க. இதே மாரி உங்கள இன்னொரு அனிமே சீரிஸ்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.